ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய சுரக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். சுரக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கூடவே 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளியை வணக்கி விட்டுறலாம். தக்காளி சீக்கிரம் வெந்து வர்றதுக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா மைய வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காய்களை சேர்த்துக்கலாம். சுரைக்காயை ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப குட்டியாக கட் பண்ணிட்டா கிரேவி குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், சுரைக்காயும் நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பாருங்கள், குழம்பு கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தோல் நீக்கி பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வேர்க்கடலையை ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரகரப்பாக இருந்தால் போதும். வேர்க்கடலை சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் கொதிச்சா போதும், அதிக நேரம் கொதிக்க தேவையில்லை. இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இருக்குன்னா சூப்பரான சுரைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்க கற்றுக்கிறவங்களுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மை லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.